experience working with Mr. Vikraman, and first day I thought that we might not share a vibe because of the language problem, but very second day onwards it was all normal, and we got along very well. He's given me a very beautiful. That's a big question in the South, actually. I mean, to be very frank, that because I had my kids when I was 28, and I sort of started doing very different roles after that. And not with them. In fact, I think I haven't worked with a star or a hero after 28. So it's a huge challenge because then you're building a career absolutely with new directors. Firstly, Shabana Azmi Akhtar ma'am, I think she was a powerhouse name to just be attached to, and of course Excel and the team, and we know, and I'm very I'm very attached to this because I feel a lot of women heading the show from Monica Netflix to Shabani, and all of us. It was a huge. कैसे करा मैंने शुरू था तब कोई नहीं था मेरे साथ में रोने को आईने में बैठा गुरु था बस कहते थे लोग तेरे बस की नहीं था मेरा दिल भी नादान था मानता सच पर कुछ नहीं ऐसा जो तू नहीं कर सकती कहता है आईना कहते हैं What's number of commercial bad films down south which have done really well and which have been reviewed quite large. ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எவ்ரிவன் இஸ் ஃபைன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ போட்டேன் இல்லையா, நான் எல்லாரா அந்த அம்மாவை பத்தி போட்டேன்ல. இப்ப இன்னொரு அம்மாவை பத்தி பேச போறோம். அவங்கதான் மிஸ் ஜோதிகா, சூர்யா ஜோதிகா, அவங்கள பத்தி பேச போறாங்க. இப்ப என்னன்னு தெரியல, இவங்க எல்லாருமே வந்து ஒரு 10-15 வருடங்களாக இந்த சோசியல் மீடியாஸ்ல வந்து இல்லவே இல்லை. ஏன்னு அது தெரியல. இப்ப திடீர்னு முளைச்சு வந்துட்டாங்களா? முளைச்சு வந்ததுல இருந்து இவங்க எல்லாருமே இந்த மீடியா சோசியல் மீடியால வந்து வர்றதுல இருந்து ரொம்ப அட்ரோசிட்டிஸ் வந்து இவங்க தாக்க முடியல. இவங்க எல்லாம் உண்மையாவே வந்து தெரிஞ்சு பேசுறாங்களா, இல்ல பப்ளிசிட்டிக்காக பேசுறாங்களா, இல்ல நாங்கெல்லாம் இல்லவே இல்லை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் விஷயங்கள் நாங்க பண்ணி நாங்க இருக்குன்னு அதை வந்து நிரூபிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்களான்னு தெரியலங்க. சரியா? கம் டு த பாயிண்ட். இப்ப லேட்டஸ்டா வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ்ல வந்து ஹிந்தி, உங்களுக்கு தெரியும் இல்லையா, எல்லாரும் ஜோதிகாக்கு வந்து தமிழ்நாட்டை விட்டு கடந்து மும்பைக்கு வந்து போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப தமிழ்நாட்டு படங்கள்ல எல்லாம், தமிழ் படங்கள்ல எல்லாம் ரொம்ப நடிக்கிறது இல்ல, கம்மியா நடிக்கிறதுங்க, நடிக்கிறதே கிடையாது. சரியா? இப்ப அதனால இப்பெல்லாம் வந்து அவங்க பாலிவுட் பக்கம் தான் வந்துட்டு பயங்கரமா போய் அங்கதான் வந்து அவங்க வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. பயங்கர டாப் லெவல்ல வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா அவங்களுடைய ஒரு ஹிந்தில வந்துட்டு ஒரு வெப் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுல ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஒரு 30-35 இன்டர்வியூ வந்து வச்சுட்டு கூப்பிட்டு வச்சு அவங்கள 30 இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சவுத் இந்தியால வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு பெண்களை முக்கியத்துவப்படுத்துற எந்த ஒரு படங்களுமே எடுக்கப்படுறது கிடையாது. எல்லாருமே வந்து ஆணாதிக்கம் அதிகம் உள்ள பிலிம் இண்டஸ்ட்ரினா அது வந்து தமிழ்நாட்டு பிலிம் இண்டஸ்ட்ரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ருத்திகா அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? சிரிப்பா வருது இல்ல? எனக்கு சொல்ல கேட்கறது சிரிப்பாவும் முடியல. இவங்களெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியலையா? அதனாலதான் அப்ப வந்து நம்ம வந்து அதை வந்து அந்த இன்ட்ரோ வந்து பயங்கர ஸ்டைலிஷா, பயங்கர ஆட்டிடியூடா அவங்க வந்து சொல்லி இருந்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா, நிறைய பேர் ரொம்ப கட்டுப்பாயிட்டாங்க. இன்னுமா நீ இங்கே இது பண்ணிட்டு நீ எங்களுக்கே வந்து இப்படிலாம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஆணாதிக்கம் உள்ள தமிழ் இண்டஸ்ட்ரியாங்க, இவங்களை எல்லாம் வளர விடலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்களா? காமெடியா இருக்கு இல்ல? இவங்க அப்பா இப்ப வந்து பாலிவுட்டுக்கு போயிட்டாங்க. பாலிவுட்ல இவங்களுக்கு என்னவோ வந்து இவங்களுடைய சின்ன வயசு 18-17 வயசுல எல்லாம் அவங்க நடிக்க வர்றப்ப பாலிவுட்ல இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. இவங்க அப்பா ப்ரொடியூசரா இருக்காரு. அப்ப கூட ஜோதிகாவெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ணல. அப்பெல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்காரங்க தான், வசந்த் அவர்கள் தான் கூட்டு வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரோ கொடுத்தாரு. அப்ப அவங்க எல்லாம் தெரியல, அப்ப துரத்தி அடிச்சாங்க. அதாவது நம்ம ஒண்ணுமே இல்லாத டைம்ல நம்மளுக்கு யாரும் தூக்கி விடுறாங்க, நமக்கு வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தராங்க இல்லையா, அவங்க என்னைக்குமே நம்ம வந்து மறக்க கூடாது. இன்னைக்கு வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி மூலமா தான் ஜோதிகா இவ்வளவு பெரிய ஆக்ட்ரஸ், உங்களுடைய டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கணும். இப்ப எத்தனையோ பேர் வந்து டேலண்ட் வச்சிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காது. ஏன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்காது. அதனாலதான் அவங்க டேலண்ட் எல்லாம் வந்து புதைஞ்சு போகுது. ஆனா உங்க டேலண்ட ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா, ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குது. அது யார் மூலமா கிடைச்சது? தமிழ் இண்டஸ்ட்ரி மூலமா தானே கிடைச்சது.
அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு உங்களை ரெகக்னைஸ் பண்றாங்க எது மூலமா? நீங்க ஒரு ஆக்ட்ரஸ் நீங்க இங்க ப்ரூவ் பண்ணது மூலமா தான் பாலிவுட்ல வந்து உங்களை வந்து கேக்குறாங்க இல்லையா, உங்களை நடிக்க வைக்கிறாங்க. இதே வந்து இங்க ரெகக்னைஸ் பண்ணிருக்காம உங்களை ஒரு ஆக்ட்ரஸா ஏத்துக்காம இருந்தா பாலிவுட்ல இது பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க பாக்கலாம். ஏன் அப்படி நீங்க இப்ப ஏதாவது பேசுறீங்க வந்துட்டு தமிழ் இண்டஸ்ட்ரி இப்படி மோசமா இருக்கு, ஆணாதிக்கம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? நான் வந்து நடிச்சா வந்துட்டு உமன் ஓரியன்டான விஷயங்கள்ல தான் நான் நடிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே. இப்ப சாய் பல்லவிக்குன்னு வந்து ஒரு பாலிசிஸ் வந்து இருக்கு, இந்த மாதிரி வந்து நான் நடிக்க மாட்டேன், கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் நடிக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க இல்லையா. நான் நடிக்க மாட்டேன், இந்த மாதிரி காட்சியில நடிக்க மாட்டேன், எனக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, எனக்கு பேரே வரலைனாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி மோசமான படங்கள்ல நான் நடிக்க மாட்டேன், அவங்க எப்படி ஒரு குறிக்கோளோட இருக்காங்க. அப்ப நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே உங்க டைம் பீரியட்ல. நான் நடிக்க மாட்டேன், நீங்க கோடி ரூபாய் கொடுத்தா கூட நான் அரை கோடியா ட்ரெஸ் போட்டு நடிக்க மாட்டேன், நான் டூயட் பாடுற படத்துல நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே மிஸ்ஸஸ் ஜோதிகா. ஏன் அப்பெல்லாம் சொல்லாம விட்டீங்க? ஏன்னா அப்போ உங்களுக்கு வந்து பணம் தேவைப்பட்டது, பணமும் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டுல நிக்கணுங்கிற ஒரு வெறி இருந்தது இல்லையா, அதனாலதானே நடிச்சீங்க. நீங்க நடிக்க மாட்டேன்னு சொல்லி எல்லா டைரக்டரும் ஜோதிகா நீங்க தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா என்ன? நீங்க தான் இந்த டூயட் பண்ணணும், வேற யாரும் அதுக்கு எலிஜிபிளே கிடையாது. உங்களுக்கு கிஞ்சி கால்ல விழுந்து இல்ல வாங்கம்மா வாங்கம்மான்னு வெத்தலை பாக்கு வச்சு அடிச்சாங்களா என்ன? உங்களுக்கு விருப்பம் இருந்ததானே அதுல சைன் போட்டு அக்ரிமெண்ட்ல சைன் போட்டு நடிச்சீங்க. இப்போ வந்து சொல்றீங்க இந்த மாதிரி வந்து ஆணாதிக்கம் உள்ளது, என்னை வந்து அப்படியெல்லாம் நடிக்க வச்சாங்க அப்படின்னு. உங்க விருப்பம் இல்லாமலும் ஃபோர்ஸ் பண்ணி உங்களை நடிக்க வச்சாங்க, உங்களுக்கு உங்களோட அக்செப்டன்ஸ் மூலமா தானே நடிச்சீங்க. இப்ப மட்டும் எப்ப சொல்றீங்க? அப்புறம் வந்துட்டு நான் இன்னொரு அந்த இதுல சொல்றாங்க இன்டர்வியூல 35-40 வயசுக்கு மேல வந்துட்டு நான் வந்து எனக்கு ஏத்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் எடுத்து நானே நடிக்க வச்சேன் அப்படின்னு சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு 35-36 வயசுக்கு அப்புறம் நீங்க ரீஎன்ட்ரி கொடுக்குறப்ப உங்க ஹஸ்பண்டோட ப்ரொடக்ஷன்ல தான் நீங்க படம் நடிச்சீங்க சரியா. அதனால வந்துட்டு வேற அதுக்கப்புறம் நீங்க அதுல வந்து ஷைன் ஆனதுக்கு அப்புறம் தான் வேற டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து உங்களை வச்சு படம் எடுக்க வந்தாங்க. அதுலயும் வந்து உமன் ஓரியன்டட் சப்ஜெக்ட் தான் நீங்க நடிச்சிருக்கீங்க. இதெல்லாம் நீங்களாம் எதுக்காக இப்படி பேசுறீங்க? உங்க வயசுல தானே மஞ்சு வாரியா இருக்காங்க, அவங்க எல்லாம் எவ்வளவு டேலண்ட், உங்களோட 100 மடங்கு டேலண்டான பர்சன் வந்து மஞ்சு வாரியர். அவங்க கிட்ட கத்துக்கங்க எப்படி ஹம்பிளா இருக்கணும், எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல நடந்திருக்கு. ஈவன்தோ அவங்க எப்படி வந்துட்டு அதுல இருந்தெல்லாம் மீண்டு வர்றாங்க. அவங்கதான் ஒரிஜினல் அந்த என்ன சொல்றது ஒரிஜினலான ஆக்ட்ரஸ் அவங்கதான், நீங்கன்னா கிடையாது. இப்ப பாலிவுட்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க இருந்து பந்தறிகிற மாதிரி இருந்தோட இங்க வருவீங்களா? இங்க ஏன்னா நாங்க தான் தமிழ்நாட்டு மக்களாச்சு, எங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாதுமா. நாங்க திட்டுன்னு திட்டுவோம். நாளைக்கு நீங்க வந்து அடிக்கல கூட்டோம் ஐயோ ஜோதிகா மாதிரி விட்டா சூர்யா மாதிரி உண்டான தூக்கி வச்சுட்டு கொண்டாடுங்க. என்ன பண்றது, எங்களை அப்படி நடந்துட்டாங்க. எங்க தமிழ்நாட்டு மக்கள் பாவம் இல்லையா, எல்லாருக்கும் இறக்கப்பட்டு இப்படி ஆயிட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து நல்லதுக்கு இல்ல. இதெல்லாம் வந்து நீங்க பண்றது எப்படி இருக்குன்னு நீங்களே பாத்துக்கோங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் தெரியப்படுத்துங்க எல்லாருக்கும். ஒண்ணு பாலிவுட்லயே இருந்துக்கங்க, தயவு செஞ்சு தமிழ்நாட்டு பக்கம் எல்லாம் வந்துடாதீங்க. இனிமே நாங்களாம் உங்களை ஏத்துக்கிறதா இல்ல. போதும், நீங்க எல்லாரும் வந்து உங்களை எல்லாரையும் வளர்த்து விட்டதுக்கு நீங்க அரைக்கிற மிளகாய் போதும், ரொம்ப காரமா இருக்கு, ரொம்ப தலை வலிக்குது நீங்க பண்றதெல்லாம். ஓகே, அதனால நீங்க தயவு செஞ்சு மும்பையிலே இருந்துருங்க. நீங்களாம் வேறவே வராதிங்க தமிழ்நாட்டுக்கு. நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு மருமகளா உங்களை ஏத்துக்கல. ஏற்கனவே தேவயானி குஷ்பு இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மருமகளா நல்லவங்களாவே இருக்காங்க. அவங்க எங்களுக்கு போதும், அவங்கள நாங்க ரெகக்னைஸ் பண்ணி வச்சுக்கிறோம். உங்களை மாதிரி வந்து அவங்க பூரா நடிக்கலைன்னா கூட அவங்க எல்லாம் இன்னுமே வந்து தமிழ்நாட்டு மருமகள் அந்தஸ்தை வந்து காப்பாத்திட்டு இருக்காங்க. அதுவே எங்களுக்கு போதும் சரியா. நீங்க வரவே வேணாம், பாம்பேலே இருந்துட்டு மும்பையிலே இருந்துகிட்டு பாலிவுட் நீங்க வந்து தமிழ்நாட்டு பக்கம் தயவு செஞ்சு வந்துடாது. பாலிவுட்லயே நடிச்சு மும்பையிலே இருந்துக்குங்க. மும்பையிலே நீங்க செட்டில் ஆகும். உங்க பையன் எப்படி நடிக்க வச்சிருவீங்க கொஞ்ச நாள்ல, உங்க பொண்ணு நடிக்க வச்சிருவீங்க இல்லையா. அவங்களே பாலிவுட்லயே வந்து டெபுட் பண்ண வைங்க, தமிழ்நாட்டு கொண்டு வராதிங்க. மக்களே இப்பவும் கேட்டுக்கோங்க. அவங்க பிள்ளைங்க எல்லாம் வந்து டெபுட் பண்ணி தமிழ்நாட்டுல இந்த ஹீரோ நிச்சயமா இந்த டைரக்டர்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. இந்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் சூர்யா பையனா தூக்கிட்டு வா லேக்கா, ஜோதிகா பொண்ணா தூக்கிட்டு வா லேக்கா அப்படின்னு சொல்லி டெபுட் பண்ண வச்சு பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எத்தனையோ பேர் பின்னாடி அதுக்கு எப்படி உங்களுக்கு ரியாக்ஷன் கிடைக்கும்ன்றதே பாத்துக்கோங்க. எத்தனையோ பேர் வந்து வாய்ப்புகள் கிடைக்காம டேலண்ட்டை வச்சுட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அவங்களெல்லாம் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி கொண்டு வரது பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் தயவு செஞ்சு பண்ணி நெப்போட்டிசம் வந்து தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணிடாது. தேங்க்யூ.